ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் டிப்ஸ் டு க்ரோ. திஸ் இஸ் அருண் சக்கரவர்த்தி. ஸோ நம்ம எல்லாருக்குமே வந்து வாழ்க்கையில் வந்து ரொம்ப ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனாக வாழணுன்றது தான் எல்லாருடைய ஆசையமாக இருக்கும். அதுபோல் வந்து நம்ம ஒருத்தருக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே அந்த வந்து ஒரு ஏழை பணக்காரன் வித்தியாசம் இல்லாமல் எல்லாருக்குமே சில கனவுகளும் ஆசைகளும் இருக்கும். அதில் யாரோ சிலர் தான் வந்து வெற்றி பெறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 99% மக்கள் வந்து வெறும் அந்த கனவுகளாகவும் வெறும் ஒரு கற்பனைகளாகவே வாழ்ந்துட்டு போயிடறாங்களே தவிர, இதுக்கு காரணம் எதுன்னு சொல்லி ஏதாவது எப்போயாவது யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த 99% மக்கள் வந்து அவங்க வந்து ஒரு ரிஸ்க் எடுக்கிறவங்களா இருப்பாங்க. வாழ்க்கையில் ரிஸ்க் எடுத்து சக்ஸஸ் ஆனவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாளனா இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகிறாங்க. சில பேர் வந்து ரிஸ்க் எடுக்கவே பயந்து, தன்னுடைய எந்த முயற்சியுமே இல்லாமல் கிடைச்சத போதும்னு நினச்சி வாழ்ந்து, இந்த வாழ்க்கையை வந்து ரொம்ப திருப்திகரமாக இல்லாத மாதிரி வாழ்ந்துட்டு போயிடறாங்க. ஸோ இதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, ரிஸ்க் எடுக்கிறவங்கலாம் வந்து பெரிய தைரியசாலிங்கன்னு கிடையாது. ரிஸ்க் எடுக்கிறவங்கலாம் வந்து ரொம்ப பயந்தவங்க. ஸோ அவங்க பயத்தினால அவங்க வந்து வாழ்க்கையில் ஏதாவது நம்ம சாதிச்சே ஆகணும், நம்ம இப்படி இருந்துட்டா வந்து நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம வந்து வீணாக்கிடுவோம் அப்படின்ற ஒரு பயத்தினால அவங்கெல்லாம் ரிஸ்க் எடுக்கிறாங்க. அந்த ரிஸ்க் எடுத்ததுக்கு உண்டான பலனா தன் மெய்வருத்த கூலி தருன்ற மாதிரி அவங்க எல்லாருமே வந்து ஒரு வெற்றியாளனாக வாழ்ந்துட்டு போகிறாங்க. ஆனால் அதுவே இந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்காக பயந்து எந்த ஒரு இதுவுமே முயற்சியுமே செய்யாதவங்கெல்லாம் தான் வந்து ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் எடுக்கிறாங்கன்றதை அவங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து ஒரு தற்போதைய நிலைன்னு ஒன்று இருக்கும் இல்லையா? ஸோ கரண்ட் ஸ்டேட் வந்து நம்ம எப்படி இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறதோ, இல்லை வந்து நம்மளுக்குன்னு ஒரு சொந்தமாக ஒரு பைக் வச்சிருக்கிறதோ, இன்னைக்கு ஒரு 30,000 சம்பாதிக்கிறோம், 40,000 சம்பாதிக்கிறோம்னா அதெல்லாம் வந்து ஒரு தற்போதைய நிலையாக இருக்கும். ஆனால் நம்ம மனசுக்கு தெரியும் நம்ம எந்த அளவுக்கு தகுதியானவங்கன்னு சொல்லி. மேபி நீங்கள் வந்து மாதம் ஒரு 1 லேக்கோ இல்லை 2 லேக்ஸோ சம்பாதிக்கிறதுக்கு உண்டான தகுதி இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, ஆனால் நீங்கள் வந்து இப்போதைக்கு 30,000 40,000 சம்பாதிச்சிருக்கீங்கன்னா, ஸோ மாதம் உங்களோட காஸ்ட் ஆஃப் இக்னரன்ஸாக நீங்கள் ரிஸ்க் எடுக்காததுனால இழக்கிற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, அந்த 1,60,000 1,40,000. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த கரண்ட் ஸ்டேட் அண்ட் டிசையர்ட் ஸ்டேட் தான் வந்து உங்களோட காஸ்ட் ஆஃப் இக்னரன்ஸ். இன்றைக்கி நீங்கள் ஒரு 40,000 தான் சம்பாதிக்கிறீங்க, ஆனால் 1,00,000க்கு உண்டான கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்குன்னா, அந்த 60,000 நீங்கள் மாதம் வந்து நீங்கள் எக்ஸ்பென்சஸாக வீணாக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அதனால் நீங்கள் ரிஸ்க் எடுக்காததுனால, பயப்படுறதுனால, நீங்கள் எந்த ஒரு முயற்சியும் எடுக்காததுனால மாதம் நீங்கள் அந்த 60,000த்தையும் 70,000த்தையும் அந்த கேப் எவ்வளவோ அதை வந்து நீங்கள் எழுந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அதனால் வந்து ரிஸ்க் எடுக்கிறவங்க கண்டிப்பாக வெற்றியாளனாக ஆகிறாங்க. அப்படி வெற்றியாளனாக ஆகலைனாலும் அவங்களுக்கு அந்த அனுபவம் கிடைக்குது. அட்லீஸ்ட் அவங்க வந்து அந்த ஒரு திருப்தி அடைகிறாங்க. நமக்கு ஒரு 1 லேக் ஒரு 2 லேக் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான தகுதி இருக்கிறதுனால நம்ம வந்து முயற்சி எடுத்தோம். பட் ஆனால் அந்த முயற்சியில் சக்ஸஸ் ஆகலைனாலும் அட்லீஸ்ட் அவங்க வந்து ஒரு 1.5 லேக்ஸாவது வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அந்த அதே சிந்தனையில் இருக்கிறதுனால. பட் ஆனால் இந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயந்து எந்த ஒரு முயற்சியுமே செய்யாதவங்க அப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து அந்த தற்போதைய நிலை என்னவோ அது வந்து எந்த வகையான சேஞ்சுமே இல்லாமல் ரொம்ப ஒரு கிராஜுவலான க்ரோத்தோட அவங்க வாழ்க்கையை முடிச்சுட்டு தன்னுடைய அடுத்த ஜென்ரேஷனை விட்டுட்டு போகிறாங்க. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து அந்த காஸ்ட் ஆஃப் இக்னரன்ஸை எப்போ நீங்கள் ரியலைஸ் பண்ணுறீங்களோ, ஸோ நம்மளோட நம்ம அந்த கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வராத காரணத்தினால நம்ம மாதம் இவ்வளோ அமௌண்ட்டை நம்ம வந்து இழக்கிறோம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ரிஸ்க் எடுக்காமல் இருக்க மாட்டீங்க. அந்த ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் அந்த புரிதல் இல்லாததுனால தான். ஸோ நீங்கள் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் இப்போ உங்களோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நீங்கள் வெளியே வர எப்போ நீங்கள் தயாராகிறீங்களோ அந்த நேரமே வந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக அமையும். நீங்கள் எடுக்காத சில முயற்சிகள்லாம் எடுக்க ஆரம்பிப்பீங்க. அந்த எடுக்கும் முயற்சி அனைத்தும் வெற்றியடைய இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு வந்து துணை இருக்கும். ஏன்னா வந்து நீங்கள் வந்து எப்போ வந்து உங்களுடைய சிந்தனையை ஒட்டு மொத்தமாக ஒரு விஷயத்தில் செலுத்துறீங்களோ அப்போது இந்த பிரபஞ்சமே அதுக்கு வந்து உங்களுக்கு உண்டான வழியை அது வந்து காமிக்கும். ஸோ நீங்கள் இப்போ இருக்கிற நிலைமை எதுவாக இருந்தாலும் சரி, அது எல்லாமே மாற்றக்கூடியது தான். அது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. உன் வாழ்க்கை உன் கையில்னு தலைவர் சொல்கிற மாதிரி நீங்கள் எப்போ வந்து அதை நீங்கள் உணர்ந்து சரி நம்மளால் ஆன முயற்சியை நம்ம செய்வோம்னு சொல்லி துணிஞ்சு இறங்குறீங்களோ உங்களுக்கான பாதை கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். உங்களோட பயணத்தை நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் எங்கே போகணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே போய் சேரலாம். ஆனால் உங்களுக்கு போய் சேர வேண்டிய இடத்த மட்டும் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு ஆனால் அதை கற்பனையாகவே கண்டு கழிச்சிங்கன்னா உங்களால் எதுவுமே செய்ய முடியாது. ஸோ நம்ம நடக்க ஆரம்பித்தா தான் அந்த பயணம் தொடங்குறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் வந்து நீங்கள் அது எவ்வளோ தூரமான பயணமாக இருந்தாலும் சரி உங்களோட முதல் அடியை எடுத்து வைங்க. அது எடுத்து வைக்கும்போது தான் உங்களுக்கு வந்து அடுத்த அடிக்கான ஒரு பாதை தெரியும். ஸோ நீங்கள் தொடர்ந்து செல்ல 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 உங்களோட டெஸ்டினேஷன் உங்களுடைய அந்த டிசையர் ஸ்டேட்டை உங்களுடைய கனவு நிலையை நீங்கள் வந்து கண்டிப்பாக நிஜமாக்குவீங்க. அது நிஜமாக்கிறதுக்கு உண்டான அனைத்து வழிகளும் தெரியும். ஆனால் நீங்கள் அதை பயந்து இந்த ரிஸ்க் எடுக்காமல் போதும் இதுதான் நம்மளுக்கு வந்து நிரந்தரம்னு நினச்சிட்டிங்கன்னா உங்களால் மட்டும் இல்லை மற்றவங்களாலையும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றவே முடியாதுங்க. அது நிச்சயம். ஸோ இன்றைக்கி நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கீங்களோ அதை பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் நாளைக்கு என்னவோ ஆகணுன்றதை முதல்ல உறுதிப்படுத்துங்க. அதுக்குண்டான பயணத்தை இன்றைக்கி ஆரம்பிங்க. ஸோ ரிஸ்க் எடுக்கிறத பற்றி தயங்காதீங்க. நீங்கள் ரிஸ்க் எடுக்காததுனால நீங்கள் எவ்வளோ இழக்கிறீங்க, உங்களோட காஸ்ட் ஆஃப் இக்னரன்ஸ் என்னன்னு சொல்லி இன்றைக்கி நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள். நீங்கள் இழக்கிற அமௌண்ட் ரொம்ப பெருசாக இருக்கும். நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து ஒரு 3 லட்சம் சம்பாதிக்க வேண்டிய தகுதி இருந்து
நீங்கள் வந்து ஒரு 30,000 சம்பாதிக்கிறீங்கன்னா மாதம் மாதம் 2,70,000 ரூபாய் நீங்கள் வந்து இழக்கிறீங்கன்றது நீங்கள் உணர்ந்துட்டீங்க, புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ரிஸ்க் எடுக்காமல் இருக்கவே முடியாது. நீங்கள் அப்படி எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த 99% மக்கள்லேருந்து நீங்கள் வந்து விடுபட்டு இந்த 1% வெற்றியாளர் கூட்டத்தில் நீங்களும் சேர்ந்துருவீங்க. இந்த காணொலி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனராக ஒரு பல்பானாக இருந்திருக்கும். ஸோ அப்படி உங்களுக்கு இது ஒரு பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மற்றும் ஒரு பயனுள்ள தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் அருண் சக்கரவர்த்தி. பாய்.